ஐயோ மாமா வராரு. ஜனனி, முத்து மாமா வந்து சுத்தி முத்தி பாக்குது. என்ன நடக்குதுன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. ஜோதி, ஜோதி. ஐயா வரையா. வணக்கம் ஐயா. வணக்கம். பையனா? ஆமாங்க ஐயா. பையன் படிப்புக்கு தான் பணம் கேட்டிருந்தேன்ல? ஆமாங்க ஐயா, கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, நான் தான் வெளியில் கிட்ட இனிமேல் கணக்கெல்லாம் பார்த்துக்கோ, கணக்கு வழக்கு பார்க்கும்போது அது முன்ன பின்ன இருக்கக்கூடாது, கராராக இருக்கணும்னு சொன்னேன். அதை நானே சொல்லிட்டு நானே உனக்கு பணத்தை கொடுன்னு சொன்னால் அது சரியா இருக்காது இல்லையா? அதனால தான் ஒன்றும் சொல்ல முடியல. அவள் கொடுக்கணும் தான் நினச்சிருப்பா, கொடுக்க முடியலன்னு பாவம் வெண்ணிலா மனசும் கஷ்டப்பட்டுருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதான். வேணாங்க ஐயா. என்ன வேணாம்? வாங்கிக்கோ, புள்ள படிப்பு செலவு தானே கேட்ட, நல்ல விஷயம் தான், வாங்கிக்கோ. ஆனா ஒண்ணு, நான் வந்து இப்படி பணத்தை கொடுத்தேன்னு வெண்ணிலா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவர் பாவம் அவ மனசு போக்குன்னு போயிடும். ஐயோ, காசே வேண்டான்னு சொல்றேன், நீங்க வெண்ணிலாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன்? ஐயோ காமிச்சு கொடுத்துரும் போல இருக்கே இந்த அக்கா. ஏமா, நீ தான் புள்ள படிப்புக்கு பணம் வேணும்னு கேட்டா நானும் மனசு கேட்காம வந்து கொடுக்குறேன், வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு அர்த்தம். தவிர பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் அழியாத சொத்து, அதை நாம தான் கொடுக்கணும், புரியுதா? டேய் செல்லக்குட்டி, நல்லா படிச்சு பெரிய வக்கீல் ஆகணும்டா நீ. நான் ஒரு ஆளு, நான் எப்படி டாக்டர் ஆகுறது வக்கீல் ஆகுறது? சக்க டாக்டர் வேணுமா? இல்ல இல்ல, வெண்ணிலா அக்காவுக்கு தான் இந்த ஆசை. போச்சு போச்சு. வெண்ணிலா அக்காவா? என்னடா சொல்ற? இப்பதான் வெண்ணிலா அக்கா வந்து பணம் கொடுத்து என்ன டாக்டருக்கு படிக்க சொன்னாங்க. நீங்க என்னடானா என்ன வக்கீல் ஆக சொல்றீங்க? நான் எப்படி ரெண்டா ஆவறது? வெண்ணிலா வெண்ணிலா இருக்காளா? போங்க, இதுக்கு மேல நீங்க இங்க வெயிட் பண்ண முடியாது, போங்க. இல்லனா அண்ணன் இங்க வந்துருவாரு. ஐயோ, எங்க? அப்பா குட் ஈவினிங். ஐயோ, குட் ஈவினிங். நீ வேறயா? ஹாய் அண்ணா. என்ன ஒட்டுமொத்த கும்முன பணத்தை கொடுக்க வந்தீங்களா? இல்லப்பா, அம்மாவும் உங்களை மாதிரியே நைஸா திட்டுத்தனமா தான் வந்தாங்க. நாங்க தான் பின்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா, இது குழந்தை படிப்பு விஷயம் வேற, அதனால தான் வந்தேன். இல்லை, நான் தான் உன்னை வந்து கணக்கில் கரார் இருக்க சொன்னேன், இல்லை நீ கொடுத்துருப்ப. சரி, நான் கொடுத்துறான்னு பார்த்தேன், நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நீ வந்திருக்கேன்னு. நீ வந்திருக்க விஷயம் தெரிஞ்சதான் நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன், கடைசியில் பார்த்தா நீயே கொடுத்துட்டேன். அது எப்படி முத்து மாமா நான் கொடுக்காம இருப்பேன்? அதானே. இந்தா, இதையும் உன் கையில கொடுத்துரு. இந்தாக்கா. இல்லம்மா, வேண்டாம்மா. இப்ப மட்டும் இல்ல, இனிமே மாசம் மாசம் பையன் படிப்பு செலவுக்கு என்னென்ன தேவையோ தனியா வாங்கிக்கோங்க. சூப்பர் அண்ணி, சூப்பர். வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிமா. வரேன். நன்றிங்க ஐயா. அண்ணி, கணக்கு வழக்குல கராரா இருக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு அண்ணி நாங்க கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி தரணும்? நீங்க தான் கணக்கே இல்லாம அள்ளி குடுக்கிற கையாச்சு. ஆமா ஆமா, அவங்க தான் கொடுத்து கொடுத்து செவந்த கரமாச்சே. கொடுத்து மட்டும் இல்ல கௌதம், சமைச்சு போட்டு சிவந்த கரங்கள். ஆனாலும் அண்ணே, 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடின மேட் ஃபார் ஈச் அதர். அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, கணக்கில் நீ புலி கரார இருப்புன்னு அவ இங்கிலீஷில் சொல்கிறான். ஓ
அப்படியா? ஐயோ உங்களா அப்பா நானும் உங்களோட பைக்ல வரேன்பா. ஓகே செல்லக்குட்டி. வாங்க. அண்ணி அண்ணன் பாக்குற பார்வை புரியலையா? போய் வண்டியில உட்காருங்க. போலாமா? இப்படி அண்ணன் கூட போகணும்னு அண்ணி எவ்வளவு நாள் கனவு கண்டிருப்பாங்கல்ல. இந்நேரம் அண்ணி சும்மாவா போவாங்க, கனவுலயே போயிட்டு இருப்பாங்க. நிப்பாட்டுங்க. என்னது? நிப்பாட்டுங்க. ஏன்? வளையல் வாங்கணும். வளையலா? எதுக்குடா இப்ப வளையல்? அப்பா எனக்கு கை நிறைய வளையல் போகணும்னு ஆசையா இருக்குப்பா. வா முத்து மாமா, ருத்ரா தான் ஆசைப்படுறால, வா. வளையல்காரரு, பாப்பாக்கு வளையல் போட்டு விடுங்க. கொடுத்துருவோம். இது பாருமா. கேட்கணுமா? நீயே இப்படி போட்டு நல்லா இருக்கா? இந்த கை. சந்தோஷமா?
வெண்ணிலா நீயும் போட்டுக்கோ. சேச்சே, எனக்கு எதுக்கு முத்து மாமா? சின்ன பொண்ணு அவ ஆசைப்பட்டு கேட்டா. நான் இப்ப போட்டு என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறியா? நீ வளையலை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கண்ணாடி வளையல் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? பொண்டாட்டி கை நிறைய வளையலை போட்டுட்டு கலகல கலகலன்னு சத்தத்தை கொடுக்கும்போது புருஷனுக்கு என்னங்க நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்ல, கொலுசு போடுறாங்களே, கொலுசு போட்டு செல் 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 செல்னு சத்தம் கொடுக்கும்போது புருஷன் கிட்ட என்னங்க நான் உங்க பின்னாடியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. இந்த கொலுசு போடுறது வளையல் போடுறது இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் பெரியவங்க இதெல்லாம் போடணும்னு சொன்னாங்க. உள்ளதாச்சியா இருக்கும்போது கை நிறையதுக்கு வளையல் போடுறாங்க. அந்த வளையல் சத்தம் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கேட்டுச்சுன்னா ஒரு வைப்ரேஷன், குழந்தை சந்தோஷப்படுமா. சின்ன குழந்தை வளையல் போட்டுருச்சு, பெரிய குழந்தை வளையல் போடணும். அதனால பெரிய குழந்தையும் வளையல் போட்டுக்கோ. கொடுங்க. வாங்க. அம்மா கை கொடுங்க. அண்ணே பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. பாத்து வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டைட்டா இருக்கு. என்னம்மா இது? உங்க சைஸ் வளையல் தான் இது, போக மாட்டேங்குதே. இதை விட பெரிய சைஸ்னா. அண்ணே அண்ணே நான் கொஞ்சம் முயற்சி பண்றேனே. இந்தாங்க. எப்படி எப்படி போச்சு வளையல் கைக்குள்ள? என்ன கொடுங்க 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 கொடுங்க. பாத்தீங்களா? அதான் மத்தவங்க தொட்டு வளையல போடுறதுக்கும் மனசுக்கு பிடிச்சவங்க தொட்டு போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். மனசுக்கு பிடிச்சவங்க தொட்ட உடனே கண்ணை மூடிக்கிட்டாங்க, அப்படியே கையெல்லாம் குழஞ்சி வளையல் உள்ள போயிருச்சு. ஓ வெக்கம். அது எப்படி? நான் தொட்டு வளையல் போட்டா கை சின்னதாயிடுமா? புரியலையே. போ முத்து மாமா. சந்தேகமே வேணாம், ரெண்டு பேர் வளையலையும் நல்ல சத்தம் வருது. ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்க. ஓகேவா? எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசை மாம இவன் தான் பாட்டு படிச்சா, எம்மாடியோ உனக்கென பிறந்தவர் கட்டி பறந்தவ இவதான், என விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவ எவதான்.
மாஞ்சிட்டு மேட போட்டு மைக் செட்டு மாட்டினா மாமாவை வளைச்சு போட புது திட்டம் தீட்டினா ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அன்னாட தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினா பச்சை கிளியே தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு உச்சந்தலையில் வச்ச மலரில் வெப்பம் உண்டாச்சு மயங்காத மாலை மாத்த மாமன் வந்தாச்சு வெண்ணிலா, கொஞ்சம் என் ரூமுக்கு வா, உங்ககிட்ட பேசணும். என்னது? வர வழியில ஒரு வளையல்காரர் இருந்தாரு. முத்துமாமா தான் வற்புறுத்தி வளையல் போட சொன்னாரு. அவன் சொன்னா நீ அப்படியே கையை நீட்டி போட்டுக்குவ. வேணான்னு சொல்றதுக்கு எங்க போச்சு வாய்? மத்த விஷயத்துக்கெல்லாம் வாய் அப்படியே முழ நீளத்துக்கு நீளுதில்ல. இது மட்டும் வேணான்னு சொல்ல வாய் வரலையோ? இல்ல அத்தை, நான் சொன்னேன். முத்துமாமா தான் வற்புறுத்தி அப்படின்னு முத்தரசு சொல்ல சொன்னா? அப்படிலாம் இல்ல அத்தை, நான் அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். ஆமாமா, அப்படியே பெரிய அரிச்சந்திரன் பரம்பரை. நீ பொய்யே சொல்ல மாட்ட, நாங்க வாய்க்கு வாய் பொய் சொல்லுவோம், அப்படிதானே? அப்படிலாம் நான் சொல்லல அத்தை. சரி, நீ எதுக்காக வளையல் போட்டுட்டு தெரியற? வீட்டுல உன்னை விட சின்ன பொண்ணு இன்னொருத்தி இருக்கா, தெரியும்ல? அவ உன்னை விட வயசுல சின்னவங்கிற நினைப்பு இருக்கா? அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? கண்ணாடி வளையல கை நிறைய போட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் அலைஞ்சிட்டு வர. இந்த வளையல் சத்த கொலுசு சத்தெல்லாம் எனக்கு சுத்தமா அலர்ஜி. எனக்கு கேட்க கூடாது, புரிஞ்சுதா? முத்தரசு ஸ்வேதா நினைப்பாவே இருக்கா. எப்படியாவது அவன் மனசை கலைக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வர, அப்படித்தானே? ஆமா, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி தருது? சத்தியமா இல்ல அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. நீ இல்ல இல்லன்னு சொல்ல சொல்ல எனக்கு ஆமா ஆமான்னு கேக்குது. ஏய், இங்க பார், ஒழுங்கா இரு, புரியுதா? அம்மா, இங்க பாத்தியா? கண்ணாடி வளையல் நல்லா இருக்காமா? அம்மா, கண்ணாடி வளையல் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேனா. எனக்கு தான் கண்ணாடி வளையல்லாம் ரொம்ப பிடிக்குமே, அதான் கை நிறைய வாங்கி போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்குல்ல? இவ வேற நேரம் காலம் தெரியாம வெண்ணிலா முன்னாடி வந்து என்ன படுத்தி எடுக்கிறா. ஐயோ, என் மானத்தை வாங்கி தொலைக்கிறாளே.